beside, besides. ஒரு எஸ் போட்டால் மீனிங் மாறுமா? கண்டிப்பாக மாறும். இங்கே பார்க்கலாம். beside அப்படின்னா அருகில் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ராம் இஸ் சிட்டிங் பிசைட் மீ, அதாவது அவன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது அதோட மீனிங். பிசைட்ஸ் எங்கே யூஸ் பண்ணலான்னா, ஐ லைக் இங்கிலீஷ் பிசைட்ஸ் தமிழ், அதாவது எனக்கு தமிழ் பிடிக்கும், அதுவும் இல்லாமல் அது கூட இங்கிலீஷும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் பட் அண்ட் தேன், இது ரெண்டு நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ரெண்டு வார்த்தைகள். பட்டோட மீனிங் ஆனால், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? எனக்கு அவரை பிடிக்கும் ஆனால் அவர் நல்லவர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஐ லைக் ஹிம் பட் ஹீ இஸ் நாட் அ குட் மேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேனை வந்து நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவன் என்னை விட ஹைட்டாக இருக்கான் அப்படிங்க, என்ன வீடு அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல தேன் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் டாலர் தேன் மீ அப்படிங்கிறப்ப நம்ம தேன் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த சென்டென்ஸில் இந்த நாளில் எது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு காமெண்ட்ஸில் ட்ரா பண்ணுங்கள். இதே மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஆங்கிலோஃபோனோட இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.